சேவ்டு கன் விக்ரமன் பாருங்க இருப்பாங்க. FJ சார் பார்த்தலாமா? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ வந்துருச்சு. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். அதனால தயவு செஞ்சு லைக் போடாம இருக்கவங்க லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமையோட ப்ரோமோல யாரு வெளியே போக போறாங்கன்றது சம்பந்தமா தான் ப்ரோமோ வருது. யாருன்றதை இந்த ப்ரோமோல ரிவீல் பண்ணல, ஆனா நியூஸ் ஆல்ரெடி உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிரஜின் தான் வெளியே போக போறாரு. சோ இப்போ இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடக்குதுன்றதை பார்ப்போம். விஜய் சேதுபதி வந்து அந்த கார்டோட வராரு, யாரு போக போறாங்கன்றதை சொல்ல போறாரு. அதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரா சேவ் பண்ணுவார்ல, அந்த மாதிரி சேவ் பண்ற ப்ராசஸ் நடக்குது. யாரு முதல்ல சேவ் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சேவ் ஆனது யார் தெரியுமா? கனி தான் முதல்ல சேவ் ஆயிருக்காங்க. சொல்ல போனா கனிலாம் வந்து லாஸ்ட்ல இருக்காங்க, அந்த ஓட்டுல லாஸ்ட்ல இருக்காங்க. கனியை தான் முதல்ல இவர் சேவ் பண்றாரு. சோ சேவ் பண்றதுல குழப்பி விடணுன்றதுக்காக தான் விஜய் சேதுபதி இப்படி பண்றாருன்னு பாக்குறேன். ஏன்னா வந்து யார் யாரு எந்தெந்த பொசிஷன்ல இருக்காங்கன்றது அவங்களுக்கு தெரியக்கூடாது, அவங்கள வந்து ஒரு கன்ஃபியூஷன்லயே வச்சிருக்கணும்ன்றதுக்காக தான் எப்பவுமே வந்து உல்டாவா தான் சேவ் பண்றாரு. அதாவது லாஸ்ட் பொசிஷன்ல இருக்கவங்கள ஃபர்ஸ்டே சேவ் பண்ணிடுறாரு, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கவங்கள பின்னாடி சேவ் பண்றாரு, மாத்தி மாத்தி தான் சேவ் பண்றாரு. கானா வினோத்தை எந்த இடத்துல அவர் இது பண்றாருன்னு தெரியல, சேவ் பண்றாருன்னு தெரியல. இந்த ப்ரோமோ படி பார்த்தா இவர் என்ன பண்றாருன்னா, முதல்ல கனி நீங்க சேவ் ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கனியும் சந்தோஷப்படுறாங்க, நன்றி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததா விஜய் சேதுபதி இருக்கார்ல, பார்வதி அதுக்கப்புறம் விக்ரம், நீங்க ரெண்டு பேருமே சேவ்னு ஒன்னா சொல்றாரு. அவங்க ரெண்டு பேருமே பக்கத்துல பக்கத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எப்படி பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்தாங்கன்னு தெரியல. சோ பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு உட்கார வச்சாங்களா என்னன்னு தெரியல. ரெண்டு பேர் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்ல, ரெண்டு பேருமே இந்த இடத்துல அக்லாம் பண்ணிக்கிறாங்க. அதாவது நம்ம ரெண்டு பேருமே தப்பு ஸ்டோன்ட்டு. அடுத்ததா கமருதீனை சேவ் பண்றாரு. கமருதீனை சேவ் பண்ணும்போது கமருதீனை டெமோன்ற ஒரு ரோல் பண்ணி வேற வாய்ஸ்ல பேசினார்ல, அதாவது சிவகார்த்திகேயன் ரெமோல நடிக்கும் போது ஒரு வாய்ஸ்ல பேசியிருப்பார்ல, அந்த வாய்ஸ்லயே விஜய் சேதுபதி கமருதீன் நீங்க சேவ் ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்ததா இப்ப கடைசியில அப்படி இப்படின்னு எல்லாரையும் சேவ் பண்ணிட்டு கடைசியில ஆட் சீட்ல 3 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. யார் யாருன்றதை சொல்லிடுறேன். சாண்ட்ரா, FJ, பிரஜின், இவங்க 3 பேர் தான் ஆட் சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அமித், சுபிக்ஷா, இதை தாண்டி யாரு எல்லாருமே, அதாவது கானா வினோத்தி, இவங்க எல்லாருமே வந்து சேவ்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு போல. இப்ப ஆட் சீட்ல 3 பேர் இருக்காங்கல்ல, இந்த 3 பேர்ல 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தங்க போயிடுவாங்க. 2 பேர் யார் இருப்பாங்களோ அவங்களோட பேரை சொல்லுங்கன்ற மாதிரி விஜய் சேதுபதி கேட்கிறாரு. அதாவது 3 பேர்ல இருக்க போற 2 பேரோட பேரை சொல்லுங்க முதல்ல கனி கிட்ட கேட்கிறாரு போல. கனி என்ன சொல்றாங்கன்னா, பிரஜின் இருப்பாரு, FJ இருப்பான், அதே மாதிரி இவங்க 2 பேர் இருப்பாங்கன்னா சாண்ட்ரா போக போறாங்கன்னு அர்த்தம். அதுதான் வந்து கனி சொல்றாங்க. அடுத்ததா பார்வதி கிட்ட இந்த கேள்வி வருது. பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, FJ இருப்பான், சாண்ட்ரா இருப்பாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. பிரஜின் தான் போக போறாரு அப்படின்றத பார்வதி சொல்றாங்க. ஏறக்குறைய பார்வதி கரெக்டா சொல்லிட்டாங்க இந்த விஷயத்துல. சரி, அடுத்ததா வியானா வந்து சொல்றாங்க. வியானா என்ன சொல்றாங்கன்னா, பிரஜின் இருப்பாரு, சாண்ட்ரா இருப்பாங்க, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இருப்பாங்க, FJ தான் கிளம்புவான்ற மாதிரி வியானா கெஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஏறக்குறைய எல்லார்கிட்டையும் கேட்பாரு. அதாவது இவங்க 3 பேர்கிட்ட கேட்டதை மட்டும் தான் நமக்கு ப்ரோமோல காமிச்சிருக்காங்க. ஏறக்குறைய எல்லாருமே உங்க கருத்தை சொல்லுங்கன்னும் போது எல்லாருமே எந்திரிச்சு ஒவ்வொன்று சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு ஸ்டேஜில் கார்டை காமிச்சிருவாரு, கார்டை ஓப்பன் பண்ணி காட்ட ஆரம்பிச்சிருவாரு. இதை நம்ம பல வாட்டி பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ விஜய் சேதுபதி கருத்து கேட்கிறாரு. 3 பேர் சொல்றாங்க, அதாவது இவங்க 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் போவாங்கன்னு 3 பேர் மட்டும் தான் கருத்து சொல்றாங்க. விஜய் சேதுபதி சரி யார் போறாங்கன்றத பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி கார்டெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாரு. ஓப்பன் பண்ணி அங்க இருக்க ஆடியன்ஸ் கிட்ட அந்த கார்டை காட்டுறாரு. ஆடியன்ஸ் அந்த கார்டை பார்த்தோன்னா பயங்கரமா கிளாப் தட்டுறாங்க. ப்ரோமோலியே அதை காட்டுறாங்க, பயங்கரமா கிளாப் தட்டுறாங்கன்ட்டு. பிரஜின் மேல அப்படி என்னையா வன்மோ உங்களுக்கு? பிரஜின் போறதை பார்த்தோன்னே மக்கள் அங்க உட்காந்துட்டு இருக்க மக்கள் அவ்வளவு கிளாப் தட்டுறாங்க. என்ன கேட்டா, பிரஜின் கிட்ட செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுங்க, உண்மையிலே செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. ஆக்சுவலா ஏகப்பட்ட லூஸ் ஸ்டாக் விட்டாரு, வந்த புதுசுல ஏகப்பட்ட லூஸ் ஸ்டாக் விட்டாரு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாரு. ஆனா அதெல்லாம் ரொம்பவே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. இன்ஸ்ட்ரக்ஷனும் ஹெவியா வந்தது. அதாவது விஜய் சேதுபதி சைட்ல இருந்தும் சரி, பிக் பாஸ் சைட்ல இருந்தும் சரி, இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது. நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா சீக்கிரமா போயிடுவீங்க, கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்கன்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், அதெல்லாம் உள்வாங்கிட்டு ஒழுங்கா அவரோட வேலையை பண்ணாருங்க. கடைசி 2 வாரம் ஒழுங்கா தான் அவரோட வேலையை பண்ணாரு. சோ இருந்தாலுமே இவர் தான் போயிருக்காரு. அதே மாதிரி வந்து அன்அபிஷியல் ஓட்டிங்ல இவர் கடைசி இருந்தாரான்னு கேட்டீங்கன்னா, கடைசி 5 பேருமே ஏறக்குறைய முன்ன பின்ன தான் இருந்தாங்க. அதாவது அமித், சுபிக்ஷா, சாண்ட்ரா, FJ, பிரஜின், இவங்க எல்லாருமே, அதாவது கனி 6 பேர் வந்து ஏறக்குறைய ஒரே ஓட்டு லெவல்ல தான் இருந்தாங்க. அதனால பிரஜின் கூட வந்து அபிஷியல் ஓட்டிங்ல கடைசி இடத்துல இருந்திருக்கலாம். பிரஜினை இவங்க தப்பா எவிக் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது.
ஏன்னா 6 பேருமே அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல போராடிட்டு இருந்தாங்க. நீ மேலையா நான் மேலையான்ற மாதிரி ஒரு 6 பேர் ஈக்குவல் பொசிஷன்ல மெயின்டைன் பண்ணாங்க. அதாவது ஒரு 3000 4000 ஓட்டு தான் வித்தியாசம் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படிப்பட்டதுல பிரஜின் போனது சரியா தான் இருக்கும். அஃபிஷியல் ஓட்டிங்லயும் பிரஜின் தான் போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏமாத்தி பண்ணாங்க, விஜய் சேதுபதியை பேசினதுக்காக பண்ணாங்க அப்படிலாம் கிடையாது. விஜய் சேதுபதி எல்லாம் பேசிட்டா என்ன காரணம் சொல்லினால வெளியே அனுப்பிடலாம். இப்படிலாம் அனுப்பணும்ன்ற அவசியம் கிடையாது. பிரஜின் தான் போயிருக்காரு போல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்து என்னன்றதையும் சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல பார்ப்போம்.